வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் த ஷார்ப்னஸ் ஆஃப் த பிரெயின், ஹவு டு என்ஹான்ஸ் இட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஷார்ப்னஸ் என்ன? கூர்ந்து கவனிக்க தெரியணும். கவனித்த செய்திகளை சிறப்பான அளவில் மனசில் உள்வாங்கிக்கணும். எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் இட் அட் எனி டைம் ஆஃப் தி நீட். எப்போல்லாம் நம்மளுக்கு தேவையோ அப்போ அதை உடனுக்குடன் அது எடுத்து பயன்படுத்திக்கிற அளவுக்கு தெரியணும். கேட்டால் டக்குன்னு பதில் சொல்லணும். இப்போ இது எப்படி பழக்கப்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டால், இதை இட் கேனாட் பி ஓவர் நைட்டில் நடக்கக்கூடிய அது ஒரு விஷயம் இல்லை. தொடர்ந்து அதுபோல் அதை பழக்கப்படுத்தணும். அதனால் ஸ்கூல் போகிற சில்ட்ரன் அந்த ஏஜ் குரூப்லேருந்தே இதுபோல் ஷார்ப்னஸ் ஆஃப் த பிரெயின் ஆட் டு பி டெவலப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு பிள்ளைங்களுக்கு தொடர்ந்து நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அதாவது வேகமாக பதில் சொல்ல தெரியணும், சரியான பதில் சொல்லணும். அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்ன அப்படிலாம் கேட்கக்கூடாது. தட் மீன்ஸ் யூ ஷுட் லிசன் இட். ஆடிஷன் லெவலில், அதாவது கேட்கக்கூடிய திறனை சிறப்பாக வளர்த்து கொண்டால் இந்த பழக்கத்தை நம்ம என்ன பண்ண முடியும், நல்லபடியாக வளர்த்துக்க முடியும். த ஷார்ப்னஸ் ஆஃப் த பிரெயின் இட் இஸ் ரிலேட்டட் டு அவர் எபிலிட்டி டு லிசன். அது ரொம்ப பெரிய விஷயம். எபிலிட்டி டு லிசன் என்ன, எப்போவும் சிறப்பாக கேட்கணும், கேட்குறத நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். வகுப்பறையில் பாடம் நடத்தும் போது கவனித்தாலும், இல்லை வேறு யாராவது நம்மளை கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்கிறோம்னு சொன்னாலும், அந்த கேட்டுக்கொள்ளுக்கிற செய்தியை பதில் சொல்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் அதை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் வேண்டியும் அந்த விஷயத்தை நம்ம காது கொடுத்து வாங்கணும். தெர் ஆர் பீப்புள் தே வில் டேக் த இன்ஃபர்மேஷன் ஒன்லி டு ஆன்சர். கேள்விக்கு பதில் சொல்கிறது இல்லை, அந்த சொல்லக்கூடிய செய்திகளை சிறப்பாக புரிஞ்சுக்கிட்டா, தட் இஸ் அந்த ஆடிஷன் எப்படி இருக்கணும்னா ஃபுல் கோரில் கேட்கணும். அது நாட் ஓன்லி டு ஆன்சர் த கொஷின்ஸ், இட் ஆல்சோ டு கிராஸ்ப் தி இன்ஃபர்மேஷன் விச் இஸ் பீயிங் ப்ரெசென்டட் டு யூ. அதனால தான் கல்லூரிக்கு சேர்ந்த பிறகு இந்த எபிலிட்டியை நம்ம ஸ்கூல் லெவலில் வளர்த்துக்காததுனால தான் முதல் 2 வருஷம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப பிலோ தி எக்ஸ்பெக்டட் லெவலாக இருக்கும். ஸ்கூலில் அப்படி பண்ண மாட்டாங்க. படிக்க வச்சு இல்லாட்டி போனால் அடுத்தது டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, மிட் டர்ம் டெஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய படிக்க வச்சுருவாங்க. தெர்வே யூ ஆர் சப்போஸ் டு ரீப்ரொடியூஸ் இட் வாட் எக்ஸாக்ட்லி. ஈவன் அதர்வைஸ் உங்களுக்கு புரியலன்னா கூட நம்ம வகுப்பறையில் அதை பற்றி எழுதி தான் ஆகணுமா இருக்கும். ஆனால் கல்லூரிக்கு வந்த பொழுது அப்படி ஒரு ஸ்பூன் ஃபீடிங் இருக்காது. நீங்களாக காது கொடுத்து கேட்ட பிறகு தான் அந்த செய்தி என்னன்னு உங்களுக்கு மனசில் வரும். ஸோ அந்த அடிப்படையில் யூ ஆர் அனேபிள் டு காம்ப்ரஹெண்ட் வாட் இஸ் பீயிங் டாட் அப்படின்னா யுவர் ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கோஸ் டவுன். அதனால் எந்த ஒரு செய்தியை நம்ம வகுப்பாசிரியர் சொல்லி கொடுத்தாலும், இல்லை காலேஜில் நம்மளுக்கு லெக்சரர் பாடம் எடுத்தாலும், இல்லை இன்னும் வேறு ஏதான கெஸ்ட் லெக்சர் போல் பெரிய அளவில் நம்ம பாடங்களை கேட்க போனாலும், எந்த லெக்சராக இருந்தாலும், ஏன் சில நேரத்தில் அம்மா நம்மளுக்கு நல்லபடியான கைடன்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை நம்ம தாத்தா பாட்டி நம்மளுக்கு சில சின்ன டிப்ஸ் புத்திமதியெல்லாம் சொல்லித்தராங்கன்னு சொன்னால், அது கூட நாட் ஓன்லி டு ஆன்சர் தோஸ் திங்ஸ், இட் இஸ் ஒன்லி டு கிராஸ்ப், லிசன். லிசன் என்ற வார்த்தைக்கு ராப்ட் அட்டென்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த ராப்ட் அட்டென்ஷனில் என்ன டிக்ஷனரி டிஃபைன் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமான நிச்சயமாக நம்மளால் எல்லா விஷயங்களையும் காது கொடுத்து கேட்டு மனசில் இருத்திக்க முடியும். சில நேரத்தில் நம்ம தாத்தா நம்மளுக்கு ஏதோ விஷயம் சொல்லி கொடுக்குறாருன்னா we thought it is only to answer their questions. No, definitely not at all. It has to be observed, you grasp it, retain it and reproduce it at a later point of the time அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் லிசனிங் எபிலிட்டி ஹவ் டு பி டெவலப்டு டு ஆன்சர் எவ்ரி கொஸ்டின் அப்படின்னு சொன்னால், கூர்ந்து கவனித்து கேள்விகளை சிறப்பாக மனசுக்குள்ளே வாங்கினா அதற்கு பதில் இருப்பது என்பது எளிமையான ஒரு செயல் என்று நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ கூர்ந்து கவனிக்க வேண்டியது அத்தியாவசியம் என சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.